வணக்கம். அனைவருக்கும் வீடு உண்டு. அவன் பரம ஏழையாக இருந்தாலும் சரி, உயர்ந்த கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பிரபஞ்சம், பரம்பொருள் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது, நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாழலாம், ஜீவிக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், பரம ஏழையாக இருக்கலாம். பூ உலகில் அவன் விடைபெறும்போது அவனுக்கென்று இல்லம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. அது இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த வீடு சமத்துவமானது. ஏழை இருந்தால் என்ன, கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன, எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த வீடு முடிவுக்கு உட்பட்டது. இதுதான் இறையின் சமத்துவ நிலை, பொதுநிலை, பொது அடக்கம், பொது ஒடுக்கம். இதுதான் மிச்சம். இதுக்கு உள்ளாகவே 100 வீட்டுக்கு சொந்தக்காரன், 200 வீட்டுக்கு சொந்தக்காரன், அவன் அப்படி உச்சி மேலே கட்டியிருக்கான் அப்படின்னு நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம், புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் முடிவென்று ஒன்று இருக்கிறது. முடிவை நாம் கொஞ்சம் உராய்வு பண்ணும்போது சாந்தம்தான் கிடைக்கும். முடிவை ஒரு ஆய்வு முடிவு ஒரு ஆய்வுனா இறை சார்ந்த பிரபஞ்ச நிலையிலே ஒரு ஐக்கியப்பாடு வரும்போது இந்த அல்லல் வராது, இந்த தடுமாட்டம் வராது. நான் பெரியவன், நீ பெரியவன், அவன் அப்படி, இவன் இப்படி அப்படிங்கிறத அந்த ஒதுக்கீடு வராது. சமத்துவம் ஏற்படும். எல்லாரும் ஒரே நிலைதான் சென்றடைகிறோம் என்ற ஒரு சமநோக்கு நிலையான சமத்துவ நிலை, ஒருமைப்பாடு, ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒருவனே பரம்பொருள் அப்படிங்கிற ஒருநிலைப்பாடு வந்துட்டாலே பிதற்றல் இல்லை, உருட்டல் இல்லை, எல்லாம் அவமயம்.